ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா இலக்கணத்தில் இருக்கிற இலக்கணம் தான். 6th தமிழில் இருக்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும். தமிழ் மொழியோட இலக்கண வகை எத்தனை பார்த்தோம்னா 5. அதில் வந்து எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எழுத்து தான். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒளி வடிவமாக எழுப்பப்படுறதும் வரி வடிவமாக எழுதப்படுவது தான் எழுத்து. உயிரெழுத்துக்கள் வந்து உயிருக்கு வந்து நமக்கு முதன்மையானது எது? நமக்கு காற்று தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்து பிறக்கின்றன. அப்போ எப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனன்னு பார்த்தோம்னா, இயல்பாக காற்று வெளிப்படும் போது, அதாவது வாயை திறக்கிறனால, உதடுகளை விரிக்கிறனால, உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆலிருந்து அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அடுத்து வந்து குறுகிய ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ, ஏ, ஓ. நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மொத்தம் 7 எழுத்துக்கள். குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் 5 நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை வச்சு தான் நம்ம குரில் நொடில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம். மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, மாத்திரைன்றது இங்கே வந்து எதை குறிக்குதுன்னா கால அளவு. ஒரு மாத்திரை அப்படின்றது என்னென்னா, கண் இமைக்க ஒரு முறை கண் இமைக்கவோ இல்லை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யினா என்னன்னு பார்த்தோம்னா, மெய் எழுத்துக்கள். மெய்யினா உடம்பு அப்படின்னு சொல்கிறோம். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. நமக்கு தெரியும் மெய் எழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு அதெல்லாம். ஸோ டோட்டலாக 18 எழுத்துக்கு இதெல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள். அதுக்கடுத்து வல்லினம் கசட தபர, மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எரள வளல. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எத்தனைன்னு பார்த்தோம்னா 1/2 மாத்திரை. அதுக்கடுத்து வந்து கசட தபர இந்த 6 எழுத்தும் வன்மையாக ஒலிக்கும். ஞஞன நமன மென்மையாக ஒலிக்கும். எரள வளல வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கும். அடுத்து வந்து உயிர்மை. மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேர்றனால தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். மெய்யோட உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது. மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்திக்கலாம். மெய்யெழுத்தோட 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்றனால 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். மெய்யோட உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குரில். அதே மாதிரி மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில். இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குரில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். அதுக்கடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்குது. அதுதான் என்னென்னா ஆயுத எழுத்து. அதை எப்படி சொல்லுவோம்? அக்குன்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை? 1/2 மாத்திரை. அடுத்து இப்போ பார்க்க போகிறது வந்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்னென்னா உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த மாதிரி ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றதுக்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றது. இதை வந்து முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள், முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இது 10 வகைப்படும். ஸோ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆய்கார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதுக்கடுத்து வந்து உயிர்மை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்னோட ஒன்று சேர்றனால உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்தோட ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்தோட ஒலி வடிவம் சவுண்டு வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் ஷேப்பு வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரனால சார்பெழுத்து வகையில் அடங்கும். ஆயுதம் வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என வேறு பெயர்களும் இதுக்கு இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு அப்புறமா ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லோட இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குறனால ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து மொழி முதல் எழுத்து.
மொழி அப்படின்றதுக்கு நமக்கு என்ன மீனிங் இருக்குது, சொல்லுன்ற இன்னொரு பொருளும் இருக்குது. சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 என்னது, சொல்லோட முதலில் வரும், அப்போ உயிரெழுத்துக்கள். அதுக்கடுத்து இந்த 6 க ச த ந ப ம, இந்த க ச த ந ப ம இதில் எல்லா உயிரெழுத்துக்களும் சொல்லோட முதலில் வரும். இந்த ஞ ஞ ய வ இந்த உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும். ஞ வரிசையில் ஞ என்னும் ஓரெழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஞஞனம். இந்த காலத்தில் ஞஞனம் அப்படின்ற சொல் வந்து தனித்து இயங்காமல் அங்கனோ இங்கனோ எங்கனோ அப்படின்ற சொற்களில் மட்டும்தான் வருது. இப்போ ஞ வரிசையில் 4 எழுத்து ஞ ஞ ஞே ஞோ அப்படின்றது சொல்லோட முதல்ல வரும். யா வரிசையில் 6 எழுத்து யா யா யூ யூ யோ யவ். அடுத்து வா வரிசையில் 8 எழுத்து வா வா வி வி வே வே வை வவ். இந்த மாதிரி ஞானா 4 எழுத்து, யானா 6 எழுத்து, பானா 8 எழுத்து. அதுக்கப்புறம் கா வரிசை எழுத்துக்கள் நமக்கு தெரியும். காக்கா கிக்கி குக்கு கேகே கை கொக்கோ கவ். அதுக்கடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் முதல்ல வராது. அடுத்து அங்கே பார்த்தோம்ல க ச த ந ப ம, அதை தவிர்த்து அந்த ஞ ஞ நம்ம இப்படி எழுதிக்கிறோம். க ச ட த ப ர ஞ ஞ ந ந ம ந ய ர ல வ ல ல. இதில் மொழிக்கு முதல்ல வர்றது க ச த ப க ச த ப ஞ ஞ ந. இப்போ வர எழுத்துக்கள்னா ட ந யாவும் முதல்ல வரும். ர ல வ வந்து முதல்ல வரும். ல ல. ஸோ இதெல்லாமே சொல்லோட முதல்ல வரும். சொல்லோட முதல்ல கச காங்க ச ட சாரி க ச த ந ப ம அதோட ஞ சொல்லோட முதல்ல வரும். அதுக்கடுத்து எது முதல்ல வராதுன்னு பார்த்தோன்னா சாரி டா நா ர ல ல ல ரன இந்த எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வராது. ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதலில் வராது. அந்த ஞ யாவா இருக்குல்ல, இந்த 4 எழுத்துக்களில் உயிர் மெய் எழுத்து வரிசையில் மொழி முதல்ல வர்றதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்களை மட்டும்தான், மற்ற எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வராது. அடுத்து டமாரம் ரம்பம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி பார்த்தோம்னா பிறமொழி சொற்கள். இதை வந்து தமிழில் சொல்கிறோம். அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோடு இணைஞ்சு உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். அதுக்கப்புறம் ஞ நமன யரல வளல இந்த மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு இப்போ இஞ்சு இந்து அவ்வு இவ்வு இதெல்லாம் நம்ம எங்கே வரும்னு பார்த்தோம்னா உறிஞ்ச் பெரிந்த் அவ் அப்படின்ற இடத்துல வந்து மொழி இறுதியில் வருது. மொழி இறுதியாக எழுத்துக்கள் நமக்கு நல்லா தெரியும். உயிரெழுத்துக்கள் எப்பயுமே தனித்து வராது. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களோட இணைஞ்சு உயிர்மெய்யாக மட்டும்தான் சொல்லின் இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. அடுத்து க ச ட தபர ஞ இந்த 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரது கிடையாது. எது கசட தபர வலின எழுத்துக்களும் அதோட ஞன அந்த ஒரு எழுத்தும். ஸோ மொத்தம் 7 எழுத்து இருக்குது. அது சொல்லோட இறுதியில் வராது. உயிர்மை எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. அதுக்கடுத்து இந்த கார்த்திக் ஹாங்காங் இந்த மாதிரி வருதுல்ல, இந்த எழுத்துக்கள்லாம் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுது. ஆனால் என்னன்னா பிறமொழி பெயர் சொற்களில்
எகர வரிசையில் கேலர்னு நேம் முடிகிறதுக்கும் எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வராது. அதே மாதிரி ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. நோ அப்படின்ற எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் அப்படின்ற மீனிங்கில் மட்டும்தான் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் காஞ்சாச்சா அது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். முதல்லையும் வராது, இறுதினையும் வராது. அளபிடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதிலெல்லாம் ஒரு ஒத்துமை இருக்கும். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இடமாகிய வல்லின எழுத்து தான் வரும். அதாவது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதிலெல்லாம் ஒரு ஒத்துமைகளுக்கு. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்து அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இப்போ திங்கள்னு இருக்கா, காக்கு இனம் இந்து, அதாவது இங்குக்கு இனம் இக்கு. அதே மாதிரி தான் இஞ்சுக்கு இனம் இச்சு. இந்த மாதிரி வருது. இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனம். மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்களில் இன எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்து. ஆனால் குறில் எழுத்து இல்லாத ஐயுக்கும் ஈக்கும் ஐயுக்கு இன எழுத்து எதுனா ஈ, அவுக்கு இன எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஊ. இந்த மாதிரி சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. அளபெடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். இதுக்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓதல், தூவும், தளியி. இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து மட்டும் இன எழுத்து கிடையாது. அப்போ இன எழுத்து இல்லாத எழுத்து எதுன்னு கேட்கலாம். தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து எதுன்னு கேட்கலாம். ஆயுத எழுத்து. இப்போ பார்க்க போகிறது வந்து மயங்கொலிகள். இப்போ இந்த மனம் இந்த 2 சொற்களையும் பார்த்தோன்னா உச்சரிக்கும் போது ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரெண்டுத்துக்கு இடையே பொருள் வேறுபாடு இருக்குது. மனம்னா நமக்கு தெரியும் வாசனை, இன்னொரு 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அதுனா நம்மளோட மனசு. இந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி உச்சரிப்பில் சிறிதளவு மாற்றமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் சொல்கிறோம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8. அது என்னென்னு பார்த்தோம்னா ந ல ல ல ர ர இந்த இதெல்லாம் நானா எழுத்துக்கள் வந்து நாவோட ஃபஸ்ட்டு 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா நாவோட நுனி மேல்வாயோட அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறதுனால நமக்கு நகரம் பிறக்கிறது. அதுக்கப்புறம் 2 சொல்லி நாவோட நுவி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுறதுனால நகரம் பிறக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நடுப்பகுதி. 3 சொல்லி நானா நடுப்பகுதி, மேல்வாய் அன்னம் நடுப்பகுதி. 2 சொல்லி நானா அன்னத்தோட முன்பகுதி. ஃபஸ்ட்டு அப்போ உள்ளே போய் இது பண்ணுறதுனா 3 சொல்லினா, 2 சொல்லி நான் வந்து அன்னத்தோட முன்பகுதி. அடுத்து வெறும் நான் வந்து நாவோட நுனி மேல்வாய் பல்லு நம்ம அடிப்பகுதியை தொடுறதுனால மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால நமக்கு நகரம் பிறக்கிறது. இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள். அதாவது இன்னுக்கு வந்து இன எழுத்து இட்டு, இந்துக்கு இன எழுத்து இத்து, இன்னுக்கு 2 சொல்லி இன்னுக்கு இன எழுத்து இரு. இந்த மாதிரி இன எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த சொற்களில் நானா இடம்பெறும் வகை. ட என்னும் எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். எடுத்துக்காட்டு என்னென்னா கண்டம், வண்டி, நண்டு. அதே மாதிரி ரா அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இன்னு 2 சொல்லி இன்னு வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோன்னா மன்றம், நன்றி, கன்று. அடுத்து நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் எழுதப்படும்னா, அதாவது 3 சொல்லி நான் வர வேண்டிய இடத்துல 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா நமக்கு மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். அதை தான் 3 சொல்லி நான் வந்திருக்கு. வானம் 3 சொல்லி நான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா வெடி. 2 சொல்லி நான்னா நமக்கு தெரியும், ஆகாயம் தெரியும். பனி 3 சொல்லி நான் வந்திருக்கு. அப்போ வந்து வேலை. 2 சொல்லி நீனா வந்து குளிர்ச்சி பனிக்கு. அதே மாதிரி இப்போ ல எழுத்துக்கள் ல, அதாவது எப்பயுமே நம்ம ல சொல்லும்போது 2 பக்கமும் நல்லா நாவோட 2 பக்கமும் தடித்து மேல் பல்லோட ஃபஸ்ட் எடுத்தோடனே ல வந்து குண்டுல வந்து மேல் பல்லோட அடியை தொடுறதுனால லகரம் தோன்றும். நல்லா பார்த்துக்கணும். மேல் பற்களோட அடியை தொடுறதுனால லகரம் தோன்றும். வா போல் இருக்கிறனால வகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். நாவோட 2 பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறதுனால லகரம் தோன்றும். இது வந்து பொது லகரம் சொல்கிறோம். இது வந்து நா போல் இருக்கிறனால நகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிறப்பு லகரம்
நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்துல ஒலிக்கப்படும். ழா வந்து நம்ம தமிழுக்கே சிறப்பு. இதில் வந்து சிறப்பு லகரம் சொல்கிறோம். மா போல இருக்கிறனால இது மகர லகரம் சொல்லி அது இலக்கண மரபு. இதுக்கு பொருள் வேறுபாடு பார்த்தோம்னா விலை நார்மல், இந்த குண்டு லை வந்துச்சுன்னா பொருளோட மதிப்பு, இந்த லை வந்துச்சுன்னா உண்டாக்குறது, விழை விரும்பு, அடுத்து இலைனா செடியோட இலை, இலைனா மெலிந்து போதல், இலைனா நூல் இலை. அதே மாதிரி ர எழுத்துக்கள். நாவோட நுனி மேலெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வர்றதுனால நமக்கு ரகரம் தோன்றுது. இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். அதே மாதிரி பெரிய ரா வந்து நாவோட நுனி மேல் அன்னத்தோட மையப்பகுதியை உரசனால ரகரம் தோன்றுது. இது வல்லின எழுத்துன்றனால வல்லின ரகரம் என்கிறோம். அதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம். ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏறுறது, கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை.